நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கு தொடர்பாக 30க்கும் மேற்பட்டோருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் கேட்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். இதுவரைக்கும் இந்த வழக்கு தொடர்பாக எவ்வளவு பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? மேலும் இந்த 30க்கும் மேற்பட்டோர் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். யார் யார் அவர்கள் எல்லாம் விவரங்கள்? நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். சிபிசிஐடி விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் நிலையில இந்த புகார்தாரர்களான அவர்கள் குடும்பத்தினரிடம் நேரடியாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டார்கள். அவர்கள் அனைவருமே சிபிசிஐடி காவல் நிலையத்தில் ஆஜராகி தங்களுக்கு தெரிந்த தகவல்களை எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில அந்த விசாரணைக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த கடிதம், அதாவது அந்த உயிரிழந்த போது வெளியான அந்த கடிதம் உள்ளிட்டவைகளை வைத்து இந்த கடிதத்தில் குறிப்பிட்ட பெயர்களுக்கு சம்மன் அனுப்பக்கூடிய பணியில தற்போது இந்த போலீஸ் சிபிசிஐடி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறை பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையிலான ஆவணங்களும் சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அதன் அடிப்படையில தற்போது சம்மன் அனுப்பக்கூடிய பணியை அவங்க ஆவணப்படுத்தி அதை செய்யக்கூடிய பணியை சிபிசிஐடி அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் சம்மன் அனுப்ப திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை தொடர்ந்து நடந்து வருகிறது. அதாவது குடும்பத்தினரிடம் பல்வேறு கோணங்கள்ல விசாரணை சிபிசிஐடி போலீசார் நடத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே அவரது அந்த உயிரிழந்த ஜெயக்குமார் மனைவி, மகன் உள்ளிட்டவர்கள் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர்களது உறவினர்கள், அதாவது ஜெயக்குமாருடைய சகோதரர்கள், அதே போல அவரது மருமகன் உள்ளிட்ட உறவினர்களிடம் விசாரணை நடத்துவதற்கும் அந்த தொழிலாளிகள், அதாவது தோட்டத்தில் பணி செய்தவர்கள் என பல்வேறு தொழிலாளர்கள் அவர் வீட்டில் இருந்தார்கள். அவர் வீட்டில் இருந்த தொழிலாளரிடமும் விசாரணை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2 வெவ்வேறு குழுக்களாக பிரிந்து இந்த விசாரணை மேற்கொள்வதற்கு சிபிசிஐடி போலீசார் திட்டமிடப்பட்டு அந்த பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த சம்மன் அனுப்பு பணியை தொடர்ந்து நடந்து வருகிறது. நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.